ராகி கூழ் பண்ணலாம். ஒரு கப்பு ராகி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சது நல்லா புளிச்சிருக்கு. அதை இப்போ இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நீருக்கையாக கரைச்சி இதில் நொய் அரிசி சேர்க்கறதுனா சேர்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா பழைய சாதம் தண்ணி சாதம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கைப்பிடி நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் ரைஸ் தான் இப்போ போட்டிருக்கேன், பழைய சாதம் தான் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது அப்படி கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவு லிமிட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மோர் விட்டு கரைக்கிறப்போ வேணுன்றப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி லட்டு மாதிரி விழுது. இது இப்படியே பிடிக்கும்னா இப்படியே சாப்பிட்லாம். இது சைட் டிஷ் நான் மோர் மிளகா வச்சுருக்கேன். யாருக்கு இப்படியே சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று நான் மோர் விட்டும் கரைச்சி காட்டுறேன். 2 கரண்டி கையை விட்டுறேன். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கையாலே கரைச்சிடலாம். நல்லா கரைச்சது ஒரு டம்ளர் மோர் மிளகா. பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஃப்ரைடே.